அண்ணே சொல்லுண்ணே. ஓகே ஷாம், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சில பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம், சரியா? சரிண்ணா. ஓகே, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதுலாம் எப்படின்னா, பிரைமரி எய்ம் வந்து இந்த சி லாங்குவேஜ் இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் கத்துக்கிறது. ஓகே, அதை பத்தி எல்லாத்தையும் கத்துக்கணும்னா கொஞ்சம் நாள் ஆகும், அதை பத்தி கொஞ்சம் கத்துக்கலாம். ஓகே, சரிண்ணா. இன்னொன்று என்னன்னா, இன்டர்வியூஸ்லாம் வரும்ல, அது ஏதாவது சொல்லியிருக்காங்களா எந்த டைம்ல வருது என்னன்னு? இல்லைண்ணா, இது வரைக்கும் எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே ஓகே, அதுக்கு வரப்ப அந்த பர்ஸ்பெக்டிவ்ல என்ன எதிர்பார்ப்பாங்க அதுக்கு டியூன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரிண்ணா. ஓகே ஓகே, நம்ம ஒரு பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஞாபகம் இருக்கா, நீ இங்க பெங்களூர் வந்தல ஒரு வருஷம் இருக்குமா? வந்தப்போ வந்து கார்ல போறப்ப ஏதோ சொல்ல ஆரம்பிச்சேன். ஆமா. என்னது அது? ஞாபகம் இருக்கு. என்னது அது? அரே சைசிங். ஓகே 2 ஸ்கொயர் 2 4. ஓகே ஓகே ஓகே, சிம்பிளா என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது டேட்டா டைப். ஓகேவா? சரிண்ணா. சரி, நம்ம இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து இப்போ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு ஏதோ போடுறல, ஆமா, அது வந்து கடைசியா ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆனா கூட அதுக்கு போற இன்ஸ்ட்ரக்ஷன், அது உள்ள ஸ்டோர் ஆகுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்ம் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? பைனரி ஃபார்ம்னா என்ன? 0 and 1, கரெக்டா? 0 1. ஸோ நீ எந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணாலும் அது கடைசியா 0 1 ஃபார்மேட் கன்வெர்ட் ஆகி தான் உள்ள ஸ்டோர் ஆகும். ஓகே, அது வெளில திரும்ப கொடுக்குறப்ப ஹியூமன் ரீடபிள் ஃபார்முக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த 0 1 நம்மளுக்கு எப்படி புரியுமோ அப்படி கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரைட் பண்ணுவாங்க ஒரு ஃபைல்ல, அப்படி பண்ணுவாங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ சில பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டா வந்து கொஞ்சம் டேட்டா டைப் வச்சிருக்காங்க. டேட்டா டைப்னா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் உனக்கு புரியும். ஓகேவா? ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லு. இப்போ ஒரு நம்பர் 5ன்னு ஒரு நம்பர், ஓகேவா? டெசிமல் 5. ஓகே, அது ஃபைனலா உள்ள எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா பைனரி ஃபார்மேட்ல 1 0 1 ஸ்டோர் ஆகுது. இது புரியுதுல்ல? புரியுதுண்ணா. இது எப்படி வருது? அந்த பைனரி லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட்ல 1க்கு வந்து ஸ்டார்டிங்ல கரெக்ட். இது 1 into 2 power 0 plus 0 into 2 power 1 plus 1 into 2 power 2. 2 power 2. கரெக்ட் தானே? இந்த ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கிறது 2 power 0, அடுத்து 2 power 1, 2 power 2, 2 power 3, இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். 2 power 4, 2 power 5 அப்படின்னு. கடைசியா எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த 2 பவர்ஸ் மட்டும் ஆட் பண்ணா கடைசியா நம்பர் வந்துடும். கரெக்டா? புரியுதுல்ல? புரியுதுண்ணா. ஓகே ஓகே, இப்போ திரும்ப நான் இன்னொரு நம்பர் போடுறேன் பாரு. 255 ஒரு நம்பர் போடுறேன். இது எப்படி ஸ்டோர் ஆகுது? 8 1 ஸ்டோர் ஆகுது. கரெக்டா? ஸோ ஓகே, இது ஒன்று ஒரு பிட் இல்லையா? இது ஒன்று ஒரு பிட். ஒரு பிட்ல வந்து இதர் 0 ஸ்டோர் பண்ணலாம், இல்லாட்டி 1 ஸ்டோர் பண்ணலாம். கரெக்ட் தானே? ஸோ ஒரு பிட்ல ஓகே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், 8 பிட் ஆஃப் டேட்டா டைப் இருந்துச்சுன்னா, அதாவது 8 பிட் மெமரி உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா, அந்த 8 பிட்டை யூஸ் பண்ணி நீ மேக்ஸிமம் 255 வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா 255 போனாலே எல்லாமே ஒன்னாயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 128 போடுறேன், என்ன வருது? சாரி, 128 போடுறேன். 128 பார்த்தீங்கன்னா 8 பிட் தான் ஸ்டோர் ஆகுது. ஓகே, இப்படி பாரு. இப்போ நான் உனக்கு கிளியரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸல் ஷீட்ல ஈஸி போடலாம் நினைக்கிறேன். வர நான் இந்த டெசிமல்ல பைனரி கன்வெர்ட் பண்றேன். ஓகே சரிண்ணா. எப்படி சொல்லு? நம்பர் ஆஃப் பிளேசஸ் அப்படின்னு என்னது நம்பர்? இது நம்பர் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே,
நான் பேசிக்கலா 0ல இருந்து 255 வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகே, சரிண்ணா. அது வந்து பைனரி ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணினா எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் பாரு. 0க்கு வந்து 0 ஆர் 1 இதுக்கு வந்து ஒரு பிட்லேயே ஸ்டோர் பண்ணிடலாம். கரெக்டா? தி மொமெண்ட் டெசிமல் நம்பர் 2க்கு போச்சுன்னா மொமெண்ட் டெசிமல் நம்பர் 2க்கு போச்சுன்னா அடுத்த பிட் தேவைப்படுது. கரெக்டா? இது வந்து 0th பிட், இது வந்து ஃபர்ஸ்ட் பிட். அதாவது நீ வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும்னா ஒரு பிட் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ நீ வந்து இப்போ நீ வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண, அது வெறும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ, அது மட்டும்தான் உனக்கு தேவையானது. ஓகே, அப்படின்னா ஒரு பிட்டே போதும். கரெக்ட் தானே? ஏன்னா ஒன்றுனா ட்ரூன்னு வச்சுக்கலாம், 0னா ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம். நீ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ நம்பர் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் பிட்ஸ் தேவையான இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதாவது நீ நல்லா பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு பிட்ல இருந்து 2 பிட்டுக்கு போறோம்னா இது வந்து 2க்கு போன உடனே திரும்ப எப்போ 2 பிட்ல இருந்து 3 பிட்டுக்கு போறோம்னா 4க்கு போன உடனே, எப்போ 3 பிட்ல இருந்து 4 பிட்டுக்கு போறோம்னா 8க்கு போன உடனே, இப்போ 8 பிட்ல இருந்து 5 பிட்டுக்கு போறோம்னா 16க்கு போன உடனே. ஸோ பேசிக்கலா எப்போ வந்து 2 பவர்ல நீ நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும் அப்பப்பெல்லாம் ஒரு பிட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. பேசிக்கலா என்னன்னா அந்த பைனரி ஃபார்முக்கு அது தேவை, அவ்வளவுதான் பாட்டம் லைன். கரெக்டா? சரிண்ணா. இது புரியல சாம், இதான் பேசிக்ஸ், அதுக்கு தான் சொல்றேன். புரியுதுண்ணா. ஸோ நீ பார்த்தீங்கன்னா இப்போ 255க்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிட்லையும் அந்த 8 பிட்லையுமே 1 செட் பண்ணினா 255 ஆகும். தி மொமெண்ட் உனக்கு 256 தேவைன்னா 9th பிட் தேவை. கரெக்டா? ஓகேண்ணா. ஓகே, நான் இப்போ சிம்பிளா எழுத ஆரம்பிக்கிறேன். 8 பிட்டை வச்சுக்கிட்டு 255 வரைக்கும் போகலாம். ஓகே, 16 பிட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ போகலாம்? இங்க போய் கண்டுபிடிக்கலாம். இங்க போய் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு 16 பிட்டு செட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 திரும்ப இன்னொரு 8 போடணும். கரெக்டா? ஆமாண்ணா. 1 2 3 4 1 2 3 4 இப்போ 16 பிட்டு செட் பண்ணிட்டேன். அப்போ டெசிமல் பார்த்தீங்கன்னா 65535 வரைக்கும் போகலாம். 65,000. 655. ஓகே, 32 பிட் இருந்தால் எவ்வளோ தூரம் போகலாம்? இன்னொரு பிட் செட் பண்ணிட்டு போறேன். போச்சுடா. பாருங்க, 32 பிட் செட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் போகலாம். ஓகேவா? இது சிம்பிளா ஒரு ஃபார்முலாவும் கண்டுபிடிக்கும். எப்படின்னா கிவன் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்குன்னு வச்சு, அதுல இருந்து இதான் வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ் இல்லையா? ஒரு நம்பர் ஆஃப் பிட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் நத்திங் பட் 2 பவர் அந்த நம்பர் -1. அவ்வளவுதான். ஓகேண்ணா. பரண்ட் ஈக்குவல் டு பவர் ஆஃப் 2 பவர் இந்த இது போட்ட பவர் 2 பவர் 8 256 -1 255. அதே மாதிரி இதுக்கும் அதான் 2 பவர் 16 -1 65535. 2 பவர் 32 -1 இந்த நம்பர். ஓகேண்ணா. அண்ணி எதுக்காக சொல்றாங்க பதில்ல? அதான் சரியா சொல்லிக் கொடுக்க மாட்டேன் சொல்றாங்க அப்படி. எனக்கு நான் என்ன சொல்றது, எனக்கு எதுவும் கேட்கல. இல்ல அது சரி என்ன. ஓகே, இது புரிஞ்சிச்சுல சாம்? அதாவது உனக்கு வந்து உன்னுடைய டேட்டா டைப் வந்து 8 பிட் அப்படின்னா அது மேக்ஸிமம் அது வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 255 போடலாம். கரெக்டா? ஓகேண்ணா. ஸோ அதை நான் சிம்பிளா எழுதுறேன். நம்பர் ஆஃப் பிட்ஸ் 8 இருந்ததுன்னா நான் கூட கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிட்டே போவேன். உங்களுக்கு எங்கேயாச்சும் புரியலாம் கேள்வி. ஓகே சரிண்ணா. இப்போ லோவர் லிமிட் ஹையர் லிமிட். கரெக்டா? இது கரெக்டா? 8 பிட் இருந்துச்சுன்னா எல்லாத்துலயுமே 0 போட்டீங்கன்னா 0, எல்லாத்துலயுமே 1 போட்டீங்கன்னா 255. இதான் ரேஞ்ச். ஓகேண்ணா. 16 பிட்னா 0 to 65535, 32 பிட்னா 0 to இது. கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கு. 0 to +ல தான் இருக்கு. 0 to திரும்ப +ல தான் இருக்கு. 0 to +ல இருக்கு இல்லையா? ஆமாண்ணா. பட் நம்பர்ஸ் நெகட்டிவ்ல இருக்கலாம். கரெக்டா?
ஆ. ஓகே. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து உனக்கு தேவையானத பொறுத்து இருக்கு. அதாவது இந்த 8 பிட்ட யூஸ் பண்ணி, நீ வந்து கண்டிப்பா பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போற அப்படின்னா, நீ 0 டூ 255 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ ஃபார் ஆ. எக்ஸாம்பிள் நீ ஸ்டோர் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து வச்சுக்கோ. ஓகே. டேட் வச்சுக்கோ. இன்னைக்கு டேட், அதாவது டேட் தான் ஸ்டோர் பண்ண போறோம்னு வச்சுக்கோ. பேராமீட்டர் டிக்ளேர் பண்ற. ஏதோ ஒரு பேராமீட்டர். ஓகேவா? ஆ. அதுல வந்து வெறும் நீ டேட் ஆஃப் தி மந்த் தான் ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கோ. அது வந்து 0 to 30 தான் இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. இப்போ உனக்கு தெரியும் கண்டிப்பா பாசிட்டிவ் தான் அப்படின்னு. ஓகே. டேட் வந்து நெகட்டிவ்ல போகவே போகுது அப்படின்னா, நீ வந்து ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 8 பிட்டுமே வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆ. ஓகே. இப்போ வந்து நீ நெகட்டிவ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே. அப்ப ஆ. என்ன பண்றாங்கன்னா, இப்போ இதே 8 பிட் எடுத்துக்கலாம். 8 பிட் ஸ்டோரேஜ் எடுத்துக்கலாம். இப்போ நீ வந்து சரிண்ணா. நெகட்டிவாவும் அதாவது உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நெகட்டிவாவும் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இதுல என்ன பண்றாங்கன்னா, கடைசி பிட் இருக்குல்ல, ஆமா. கடைசி பிட்னா இப்போ இந்த 8 பிட் 8 பிட் டேட்டா டைப் எடுத்தீங்கன்னா, அதுல வந்து ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்வென்ஷன், ஒரு ஒரு நேமிங் கன்வென்ஷன் இருக்கு ஷாம். ஓகே. இதன் பேர் வந்து ஆ. லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. அது தெரியுங்களா? எல்எஸ்பி பேர். அண்ணா எல்எஸ்பி, சரியா எம்எஸ்பி கேட்கல. 2 டெர்ம். கேட்கலையா? ஓகே, ஓகே. இப்போ ஓகே. 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 நான் வரேன். ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி. இப்போ கேக்குதுல்ல? கேக்குதுண்ணா, கேக்குதுண்ணா. கிளியரா தான் ஓகே, இருக்கு. ஓகே, ஓகே. எல்எஸ்பின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க ஷாம். எல்எஸ்பின்னா இந்த ஃபர்ஸ்ட் பிட். ஓகேண்ணா. ஓகேவா? எம்எஸ்பின்னா இப்போ 8 பிட் டேட்டா டைப்புக்கு எம்எஸ்பின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். இது லாஸ்ட் பிட். அது ஆக்சுவலி லாஸ்ட்னு ஓகேண்ணா. சொல்லக்கூடாது. கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்ட்டு தான் இது எல்எஸ்பின்னு சொல்றாங்க, இது எம்எஸ்பின்னு சொல்றாங்க. ஓகே. 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 இப்போ என்ன பண்றாங்க, அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு என்டையர் டேட்டா, என்டையர் பிட் ஃபீல்டுமே பிட்ஸுமே பார்த்தீங்கன்னா டேட்டா யூஸ் பண்றாங்க. கரெக்டா? ஆ. நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு என்ன பண்றாங்க, எம்எஸ்பி வந்து சைன்டு பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சொல்றேன் சும்மா புரியலாம் கேளு. சரிண்ணா. நாங்கெல்லாம் போல. ஓகே. ஓகே சார். நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு என்ன பண்றாங்கன்னா, அதாவது ஒரு நம்பர் வந்து இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீ வந்து டேட் எடுத்தியா? டேட் வந்து உனக்கு தெரியும் கன்ஃபார்ம்டா அது வந்து பாசிட்டிவ் நம்பர்னு. ஓகேண்ணா. தெரியும். ஓகே. இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் எடு. என்ன எக்ஸாம்பிள்? நெகட்டிவ் எங்க வரும்? டெம்பரேச்சர்ல. டெம்பரேச்சர்ல வரும். டெம்பரேச்சர் எடுத்துக்கோ. என்ன ஷாமு பிசிக்ஸ்ல பெரிய ஆள் போல, டக்குன்னு டெம்பரேச்சர் சொல்றேன். இல்லண்ணா. சரி, ஓகே. திடீர்னு ஞாபகம். சரி, டெம்பரேச்சர்ல பார்த்தா நெகட்டிவ் போகலாம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஸ்டோர் பண்றதுக்கு என்ன ஓகேண்ணா. பண்றாங்கன்னா, இந்த கடைசி பிட் இருக்குல்ல, இது வந்து சைன்டு பிட்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுல ஜீரோனா ஓகேண்ணா. என்ன அர்த்தம்னா, மீதி இருக்கிற 7 பிட்டை வச்சு ஃபார்ம் ஆகிற நம்பர் இருக்குல்ல, ஆ. அது வந்து பிளஸ் வேல்யூ. இது ஒன்னுனா மீதி இருக்கிற அதே 7 பிட்டை வச்சு ஃபார்ம் ஆகிற நம்பரோட நெகட்டிவ் வேல்யூ. இந்த ஜீரோ எம்எஸ்பி மட்டும் ஜீரோ வந்தா இந்த கண்டென்ட் அப்படியே பாசிட்டிவ் வேல்யூ. எம்எஸ்பி நெகட்டிவ் வந்ததுன்னா இந்த கண்டென்ட் அப்படியே நெகட்டிவ் வேல்யூ. ஓகேண்ணா. ஓகே. இப்போ நல்லா யோசிச்சு பாரு. இப்போ இதே 8 பிட்டை வச்சுக்கிட்டு ஒரு பிட்டு போயிடுச்சு. ஒரு பிட் எதுக்கு போயிடுச்சு? சைனா, ஐ மீன் பிளஸ்ஸா மைனஸா சொல்றதுக்கு போயிடுச்சு. அப்ப மீதி இருக்கிற 7 பிட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா உன் டேட்டா ரேஞ்ச் என்னவா வரும்? மீதி இருக்கிற 7 பிட் எல்லாத்தையும் ஒண்ணா செட் பண்ணா மேக்ஸிமம் எந்த நம்பர் வரைக்கும் குறிக்கலாம்? 127 வரைக்கும் குறிக்கலாம். இது புரியுதுல்ல? புரியுதுண்ணா. ஸோ ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். இப்போ பாரு, இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, இது வந்து பாசிட்டிவ் மட்டும், இது வந்து நெகட்டிவும் குறிக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறேன் பாரு. சரிண்ணா. அட என்னடா இது? ஓ, கீழே இருக்கு. ஓகே.
இப்போ என்ன நடக்குது பாரு. இதே 8 பிட்டை வச்சுக்கிட்டு அது வந்து அன்சைன்ட். ஓகே, நான் சொன்னல 8 பிட்டுமே வந்து நீ வெறும் பாசிட்டிவ் மட்டும் யூஸ் பண்ண போறேன்னா அது மாதிரி டேட்டா டைப்ஸ்க்கு பேர் வந்து அன்சைன்டு. ஓகே, ஓகேண்ணா. ஏன்னா அதில் சைன்டு பிட்டே இல்லை. ஆ கரெக்ட் தானே? ம் நான் ப்ராக்கெட்டில் போடுறேன். சரி, ப்ராக்கெட்டில் இங்கே போட உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவானா? ஸோ அதுவே வந்து இப்போ சைன்டு பிட்டாக யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோ, அந்த 8 பிட்டை ஐ மீன் சைன்டு நம்பராக யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோ, சைன்டு டேட்டா டைப்பை யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு பிட்டு போயிடுச்சு. எதுக்கு? அது வந்து ப்ளஸ்ஸா மைனஸான்னு சொல்கிறது போயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிற 8 பிட்டை வச்சுக்கிட்டு நீ 127 வரைக்கும் தான் குறிக்கலாம். அப்போது உன்னோட லோவர் லிமிட் என்ன வரும்னா -127 வந்து ஹையர் லிமிட் +127 வரைக்கும் போகலாம். கரெக்டா? ஓகேண்ணா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஆஃப் இந்த லிமிட் 255. இப்போ புரிஞ்சிச்சுல்ல? 8 பிட் டேட்டா டைப்பில் அன்சைன்டாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் 250 வரைக்கும் போகலாம் ஜீரோலேருந்து. அதே 8 பிட்டில் அது சைன்டாக இருந்துச்சுன்னா -127 +127 வரைக்கும் தான் போகலாம். ஏன்னா ஒரு பிட் வந்து போயிடுச்சு அந்த சைனா ப்ளஸ்ஸா மைனஸ். கரெக்டா? அதே இதுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேண்ணா, புரிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சுல்ல? இப்போ 16 பிட்டுக்கு போகும். ஓகே, ஒரு பிட்டு சைனா அன்சைண்டாக போயிடுச்சா? ஸோ மீதி 15 பிட்டை செட் பண்ணினா 3 to 7 இது வருது பேர் தான். -32767236 ப்ளஸ் கரெக்ட். ஓகேண்ணா. இது நான் இங்கே போய் தான் பண்ண அவசியம் இல்லை. இதையும் அதே மாதிரி அந்த 2 பவர் ஃபார்முலா வச்சு போடலாம். இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் திஸ். புரியுதுல்ல? ஓகேண்ணா. புரியுது. ஸோ இது எப்படி? இது பேசிக்கலாக என்னன்னா ஈக்குவல் டு நல்லா பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 32 பிட்டில் ஒரு பிட்டு போயிடுச்சு, -1 போடுறேன். சரிண்ணா, நான் சொல்கிறது புரியுது? இந்த நம்பருக்கு 31 பிட்ஸ் தானே இருக்குது. ஒரு பிட் போயிடுச்சுன்னா ஆமாம். ஸோ அது 2 பவர் 31 -1. இப்போ 32 பிட்ஸ்க்கு இது போட்டால் இது வருது இல்லையா? அப்போ 31 பிட்டுக்கு போட்டால் அது வரும். இப்போ நீ பார்த்துட்டு ஈக்குவல் டு பவர் ஆஃப் 2 பவர் 31 -1. இதான் அந்த நம்பர். ஓகேண்ணா. ஸோ மைனஸ் இது வந்து நெகட்டிவ், அப்படியே பாசிட்டிவ் இங்கே இருக்கும். அவ்வளோதான். ஓகேண்ணா, புரிஞ்சிருச்சுல? புரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த சைன்டு டேட்டா டைப்பில் உனக்கு தெரியும். அதாவது இப்போ 8 பிட் டேட்டா டைப்னா இந்த பிட்டு வந்து சைன்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 16 பிட் டேட்டா டைப்னா இந்த பிட் வந்து அதோடைய மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து சைன்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 32 பிட் டேட்டா டைப்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஓகேண்ணா. ஓகே, இப்போ எல்லாருக்கும் பேர் கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் இது எங்கேயாச்சும் இது சைன்டில் வருதா? இது எல்லாத்துக்கும் பேர் கொடுக்கலாம். ஓகே, இது பேர் வந்து இந்த ஓகே சியில் வந்து 3 வெரி பேசிக் டேட்டா டைப்ஸ் 3 இருக்குது ஷாம். ஓகே, நான் சொல்கிறேன். கேர் அப்படின்னு ஒன்று இருக்கு. கேரக்டர். ஓகே, அது பேர் வந்து கேரக்டர். ஓகே ஓகேண்ணா. அதோடைய சைஸ் வந்து 8 பிட்டு. அப்புறம் ஷார்ட் இன்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதோடைய சைஸ் வந்து 16 பிட்டு. அப்புறம் இன்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதோடைய சைஸ் வந்து 32 பிட்டு. ஓகே, அதாவது நீ ஒரு வேரியபிள் இப்படி டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, கேர் ஏ அப்படின்னு. ஓகே, ஏவோட சைஸ் வந்து 8 பிட். கரெக்ட். ஓகே, இப்போ வந்து சைன்டுக்கு அன்சைன்டுக்கு பிரிக்கலாம். இப்போ நீ வந்து வெறும் எதுவுமே சொல்லாம வெறும் சிம்பிளா கேர்ன்னு சொன்னீங்கன்னா அது வந்து பை டிஃபால்ட் சைன்டுக்கு போயிடும். ஓகேண்ணா, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீ எதுவுமே சொல்லாம ஜஸ்ட் இப்படி இருக்காது. ஓகே ஓகே, இப்பதான் புரியுது. நீ எதுவுமே சொல்லாம ஜஸ்ட் கேர், இப்போ கேர் ஏன்னு ஒரு இது டிக்ளேர் பண்ணினா அது பை டிஃபால்ட் சைன்டு தான் அர்த்தம். ஓகே,
ஓகேண்ணா. அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு எது வரைக்கும் போகலாம், -127 to +127 வரைக்கும் போகலாம், அந்த ஏன்ற வேரியபிள் வச்சுக்கிட்டு. ஓகேண்ணா. அது அன்சைன் டிக்ளேர் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் முன்னாடியும் அன்சைன்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். இப்படி சொன்னீங்கன்னா 0 to 255 வரைக்கும் போகலாம். பேசிக்கலி இது அன்சைன்ட், அவ்வளோதான். என்ன சொல்ல வரேன்னா 3 டேட்டா டைப் தான் இருக்கு. கேர் இருக்கு, ஷார்ட்ன்ட் இருக்கு, இன்ட் இருக்கு. அதை அப்படியே டிக்ளேர் பண்ணினா பை டிஃபால்ட் இட் கோஸ் அண்டர் சைன்ட். அதை உனக்கு நீ அன்சைன்டா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இப்படி சொல்லணும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுல்ல? புரிஞ்சிச்சு. ஓகே, இவ்வளோதான் ஷாம். நீ பார்த்தீங்கன்னா நீ எழுத போகிற எல்லா கோடும் என்ன ப்ராசஸிங் என்ன பண்ணாலும் சரி, ஃபைனலாக ஒன்று இந்த டேட்டா டைப்புக்கு வரும், இல்லாட்டி இந்த டேட்டா டைப்புக்கு வரும். ஓகே ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீ ஸ்டோர் பண்ண போறீங்க. ஓகே, இப்போ வந்து ப்ரோக்ராம் வச்சுன்னா ஒரு கோட் எழுதி பார்க்கலாம். நம்ம ஆன்லைன் ஜிடிவியே காணும், எங்கே வச்சேன், காணாம வச்சு சித்திரம் ஓப்பன் பண்ணுறேன். ஓ, அது வேறு டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே வந்துச்சு, ஒரு நிமிஷம். இங்கே இருக்கு. இப்போ நம்ம கோட் எழுதலாம். ஓகே, இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம், பார்த்துக்கோ. ஓகேண்ணா. கேரி அதே போட்டுக்கலாம். ஓகே, சியில் ஒரு 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 இது இருக்கு, சைஸ் ஆஃப்னு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, சும்மா சும்மா நான் உனக்கு காமிக்கிறேன். இது பார்த்துருக்கியா? சைஸ் ஆஃப் கேள்விப்பட்ட மாதிரி. சரி, அவ்வளோதான். ஒன்று இது சரியில்லை, வரேன். இப்படி வருது, கணக்கு இடிக்குது. திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட். இப்போலாம் அந்த வரைக்கும் மேன்பேஜ் இதுவும் கிடையாது. சரி, ஓப்பன் பண்ணு. ஸோ பேசிக்கலாக என்னன்னா, நீ சைஸ் ஆஃப்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஏதோ ஒரு வேரியபிள் கொடுக்கலாம், இல்லாட்டி ஏதோ இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க, சைஸ் ஆஃப் கேர் டேட்டா டைப் கொடுக்கலாம், இல்லாட்டி காமிக்கிற மாதிரி. இப்போ நான் வந்து பிரிண்ட் ஹலோ ஷாமுக்கு பதில் ஒரு இது பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து சைஸ் ஆஃப் கேர். இப்படி உனக்கு பிரிண்ட்லாம் தெரியல, பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் இப்படிலாம் போட்டு பண்ணுவோம்ல. தெரியும். ஓகே, இப்போ பாரு, இப்போ பார்த்தியா சைஸ் ஆஃப்னு இருக்கா. சைஸ் ஆஃப் கேர் கொடுக்குறேன். ஓகே ஓகேண்ணா. சைஸ் ஆஃப் ஏ கொடுக்குறேன். 2 வேரியபிள் பிரிண்ட் பண்ணுறேன் பேசிக்கலா. ஓகேண்ணா. ரன் பண்ணி வாங்க. பாரு, கேரும் 1 தான் வருது, ஏ 1 தான் வருது. ஓகே, நீ பேசி வருஷம். ஷாம், நீ பேசிட்டு வா. அம்மா ஃபோனுக்கு பண்ணாங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே பாரு, கேரும் 1 தான் வருது, ஏவும் 1 தான் வருது. 1ன்றது பைட். சைஸ் ஆஃப் எப்பயுமே சைஸ் ஆஃப்ன்ற ஆப்ரேட்டர் வந்து எப்பயுமே நம்பர் ஆஃப் பைட்ஸ் தான் சொல்லும். ஓகே, பிட்ஸில் சொல்லாது. ஹலோ, ஓகேண்ணா. ஓகே, இது உனக்கு புரியலையா? அதை வரையும் ஆனால் கேட்குது. இல்லை, நான் சொல்கிறது புரிஞ்சுதா? ஹலோ, சைஸ் ஆஃப்னா பைட்ஸ்ல காமிக்கும், பிட்ஸ்ல காமிக்கும். ஓகே ஓகே. இன்னொன்று சொல்லணும்னா, எத்தனை பிட் ஒரு பைட்டு? ஹலோ ஷாம், எத்தனை? ஆனா கேக்குதுண்ணா. ஒரு பைட்ல எத்தனை பிட் இருக்கு? ஒரு பைட்ல 8. கரெக்டா? ஸோ இது வந்து இப்போ நான் பைட்டு கன்வெர்ட் பண்றேன். ஸோ ஆனால் என்னடா வச்சா, ஸோ அவ்வளோதான். ஸோ கேர்ன்றது ஒரு பைட். இனிமேல் நம்ம வந்து பிட்டை மறந்துடலாம், கொஞ்ச நேரத்துக்கு பைட்லேயே பேசலாம். ஓகே, ஸோ டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா 1 பைட் டேட்டா டைப் இருக்கு, 2 பைட் டேட்டா டைப் இருக்கு, 4 பைட் டேட்டா டைப் இருக்கு இல்லையா? ஸோ 1னா கேரு, 2னா ஷார்ட் இன்ட்டு, 4னா இன்ட்டு. ஓகே, இன்ட்னா இன்டீஜர், அதான் அர்த்தம். கேர்னா கேரக்டர், ஷார்ட் இன்டீஜர், இன்டீஜர். ஓகே,
ஆ ஸோ சைஸ் ஆஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ஓகே. நம்பர் ஆஃப் பைட்ஸ்ல தான் எப்பயுமே கொடுக்கும். நீ போய் இப்போ சும்மா இதில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். மேன் பேஜ் இல்லை, அதுக்கு தான் எல்லாம் குதிக்கிறாங்களா? ஓகே. பாரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறான் பாரு. சைஸ் ஆஃப்ன்றது என்ன கொடுக்குதுன்னா yields the size in bytes. ஓகே. ஆ ஹலோ ஷாம், ஓகேண்ணா. புரியுதுல்ல? அண்ணா ஓகே. கேக்குதா? ஆ ஓகே ஓகே. எங்கடா இது? நான் தேடுறேன், அது எங்கேயோ போயிட்டு இருக்கு. வேற இதில் ஓப்பன் பண்ணிட்டேன், அதான் பிரச்சனை. மாற்றி மாற்றி போக வேண்டியது. சரி ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா சைஸ் ஆஃப்க்கு நீ நீ டேட்டா டைப்பிங் கொடுக்கலாம், இல்லாட்டி அதோடைய வேரியபிளையும் கொடுக்கலாம், எதை வேணாலும் கொடுக்கலாம். எதை கொடுத்தாலும் அது நீ நீ ஓகே. நீ இப்படி கொடுத்தா கூட அந்த சி கோடில் என்ன பண்ணுவான்னா ஏன்றது என்ன டேட்டா டைப்னு பார்ப்பான், அதோடைய சைஸ் தான் பிரிண்ட் பண்ணுவான். ஓகேவா? ஓகேண்ணா. ஆ ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி போடலாம். கேர் பார்த்துட்டோம், அப்புறம் நம்ம பார்க்குறோம் ஷார்ட் அண்ட் பி இன்ட்டு சி போடலாம். ஓகே. ஆ ஸோ மூணுத்தையும் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேண்ணா. அது வருது பாரு. ஏன்றது ஒரு பைட் ஏன்னா அது கேரக்டர், பின்றது 2 பைட் ஏன்னா ஷார்ட் இன்ட்டு, சி வந்து 4 ஏன்னா இன்ட்டு. ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே. இது வரைக்குமே எல்லாம் புரியுதுல்ல ஷாம்? கரெக்டா? புரியுதுண்ணா. ஓகே. எப்படி நாங்கள் ஓகே, அவ்வளோதான். இதுதான் வந்து பேசிக். சரியா? ஆ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீ வந்து இப்போ டேட் தான் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோ. சரி. ஓகே. அப்போ வந்து இதில் எந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணுவேன்? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6 டேட்டா டைப் இருக்குது. அன்சைன்டு கேர் இருக்குது, அன்சைன்ட் ஷார்ட் அண்ட் அன்சைன் இன்ட் இருக்குது, சைன்டு கேர் இருக்குது. கேரிஸ் ஒரு நிமிஷம் விஷயம். நான் சொன்னேன்ல பை டிஃபால்ட்டாக வெறும் கேர்னு சொன்னீங்கன்னா அது சைன்டாக எடுத்துக்கொண்டேன். ஓகே. நீ எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும்னா இப்படி கூட வேரியபிள் டிஃபைன் பண்ணலாம். அதாவது கேர் ஏவும் ஒன்று தான், சைன்டு கேர் ஏவும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ ஜென்ரலாக யாருமே பார்த்தீங்கன்னா சைன்டு கேர்னு போடவே மாட்டாங்க. ஏன்னா இப்படி போட்டாலே அது கேர் தான், ஐ மீன் இப்படி போட்டாலே வந்து அது சைன்டு தான். இதில் ஓகே. இப்போ பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 6 டேட்டா டைப் இருக்கு இல்லையா? அன்சைன்டு கேர், ஷார்ட். ஸோ இது 6ல் நீ டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவேன்? கேர் யூஸ் பண்ணலாம்ல. அந்த அது எப்படி 30க்கு மேலே எக்ஸிட் ஆக போகிறதுல பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ நம்மளுக்கு 127 வரைக்கும் இருக்குது, அதனால கேரே போதும்னு சொல்கிறீங்களா? ஸோ கேர் யூஸ் பண்ணுறது ஒன்று, அன்சைன் கேர் யூஸ் பண்ணுறது ஒன்று தான். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன்னா இப்படி தான் நீ ஒரு பைட் யூஸ் பண்ண போகிற. டேட் இப்படி தான் நெகட்டிவ் போக போகிறது கிடையாது. ஆமாம். அப்போ அன்சைன் கேர் யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம், கேர் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். கரெக்டா? ஓகேண்ணா. ஓகே. பட் நம்ம ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ணோம்னா கோடிங்கில், அதாவது ஒரு கோடு எழுதுற அப்படின்னா உனக்கு ஒரு டேட்டா டைப் கண்டிப்பாக நெகட்டிவ் போகாது அப்படின்னு தெரியும்னா இட் இஸ் பெட்டர் டு யூஸ் அன்சைன்ட் ஃபார் தட். ஓகேண்ணா. ஓகே. ஏன் அப்படின்னா அது வந்து வேற ஏதாவது பின்னாடி யாராவது எழுதுறப்ப கோடில் ஏதாவது பக் இருக்கு, பக்னா என்னது, தப்பா கோடு எழுதுறாங்க, இதுக்கு நெகட்டிவ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி எழுதுறாங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேண்ணா. சிம்பிளா என்ன சொல்றேன்னா, நீ ஒரு வேரியபிள் உனக்கு அதுல ஸ்டோர் பண்ண போற இன்ஃபர்மேஷன் உனக்கு வந்து கண்டிப்பா வந்து பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படின்னா அன்சைனா டிக்ளேர் பண்றது தான் பெஸ்ட். ஓகேண்ணா. ஓகேவா? ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்பர் ஆஃப், அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்குல்ல. அதாவது ஜனவரி 1 இருக்குல்ல, ஜனவரி 1க்கு வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் 0ன்னு கொடுக்குறேன். ஓகே. 2nd ஜனவரிக்கு 1ன்னு கொடுக்குறேன்.
அப்படியே ஒரு நம்பர் போட்டே போகிறேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு 3. சரிண்ணே. கடைசியாக டிசம்பர் 31 எங்கே வரும்? 365 இல்லை 366 வரும். ஓகே. ஓகே. ஸோ நான் இதை ஸ்டோர் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோ. கிவன் அ டேட் அதோடைய கரஸ்பாண்டிங் நம்பர் எடுத்து நான் ஒருத்தில் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோ. அது வேரியபிள் நான் கொடுக்குறேன். அது வேரியபிள் பேர் வந்து ஓகே. இப்போ நீ சொன்னாலும் நான் எழுதிட்டே வரேங்க. டேட்டுக்கு வந்து நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம்? அன்சைன்ட் கேர் தான் பெஸ்ட் முடிவு. அன்சைன்டு கேர். அது டே ஆஃப் தி இயர்னு வேரியபிள். அதாவது இந்த நம்பர்ல ஒரு நம்பர். ஓகேண்ணா. அப்போ அதுக்கு என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவேன்? அன்சைன்டு ஷார்ட் இன்ட். ஓகே, பெர்ஃபெக்ட். ஏன்னா 2 பத்தாது இல்லையா? ஆமா. ஓகே, சூப்பர். நான் எதெல்லாம் தேவையில்லையா அதெல்லாம் அழிச்சிட்டே போயிடுறேன். ஓகே, எல்எஸ்பி எம்எஸ்பி உனக்கு தெரியும், பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியும். சைன்டு பிட் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இங்கே எழுதுறேன். ஓகே. சரிண்ணா. எம்எஸ்பியில் தான் சைன்டு பிட் ஸ்டோர் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டு ஏன்னா டெலிட் பண்ண போகிறேன். எம்எஸ்ஜின்னு போட்டுட்டேன். ஓகே ஓகே, சரி வச்சு வந்து இப்போ வந்து நீ சொன்ன எக்ஸாம்பிளுக்கு போகலாம். டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்ண என்ன யூஸ் பண்ணுவேன்? டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஸ்டோர் பண்ண என்ன யூஸ் பண்ணுவேன்? செல்சியஸ் உடைய மீட் அதிகம். ஷார்ட் இன்ட். டெம்பரேச்சர் எதுல எது வரைக்கும் போகலாம்? டிகிரி செல்சியஸ்ல தெரியலையே, எவ்வளவு விட இருக்கலாம்ல. சரி, ஓகே. அதனால வந்து 127 எக்ஸிட் பண்ணலாம்ல. அதனால ஷார்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, நம்ம ஓகே. இதுல முக்கியமா நீ பார்க்க வேண்டியது ஒண்ணுதான். இதுக்கு வந்து கேரக்டர்னு நேம் வச்சா கூட ஜென்ரலா இங்கிலீஷ்ல கேரக்டர் ஏபிசி எல்லாம் கேரக்டர்ஸ் இல்லையா? ஆமாண்ணா. நம்ம கூட கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. இது கேரக்டர் பேர் வச்சா கூட அது உள்ள ஸ்டோர் ஆக போகிறது 8 பிட் தான். அது உள்ள ரேஞ்ச் உள்ளதான். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ நீ இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெரிஞ்சுட்டா போதும். இதுதான் பேசிக். ஓகே ஓகேண்ணா. ஓகே. இப்போ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதுலயே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. சொல்றேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் 3 நம்பர் வந்து 1 பைனரியில் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ -3 குறிக்கணும்னா எப்படி குறிக்கணும்? நான் சொன்ன கணக்குப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஈவெண்ட் இந்த கேர் எடுத்துக்கோ. ஓகே. கேர்ல -3 குறிக்கணும்னா சரி ஷாம் ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு. இந்த வரேன் பாப்பா சொல்றேன். ஓகே ஓகேண்ணா.
the cylinder is compressed, which in turn opens the delivery valve for the gas. இதான் சிஸ்டர். முன்னாடி சொன்னதா இந்த வழியா சிஸ்டர் வந்து மேல மூவ் ஆகுறப்ப ஆல்ரெடி இப்ப கீழே இருந்தா என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னா சிஸ்டர் மேல மூவ் ஆகுறது இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா இப்ப சிஸ்டர் கீழே மூவ் ஆகுறது எப்படி இருக்கு, கீழே மூவ் ஆகுதுன்னா இது ஓப்பன்ல இருக்கும். ஓப்பன்ல இருக்கிறப்ப தண்ணி வெளியே ஓகேவா? அப்பதான் வந்து உனக்கு கிளியரா ஓப்பன்ல இருக்கும். இது கீழே தானே வருது. கீழே வரப்ப இது எப்படி இருக்கும், இது க்ளோஸ்ல இருக்கும், இது ஓப்பன்ல இருக்கும். அப்படின்னா ஆல்ரெடி இந்த புரியுதா, இது வழியா வெளியே ஆகுறப்ப இந்த லிக்விட் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஷாம். அண்ணா ஓகே ஓகே. இல்லை முன்னாடி தான் கரெக்டாக தூங்கி தான் இப்போ ஒரு வாரமாக 9 எழுதிட்டே இருந்தேன். ஏதோ சொல்ல நினைச்சேன் பேர். இருந்தாச்சா? தூங்கிட்டேன் தூங்குற டைம். ஹலோ ஷாம், கேக்குதா? ஹலோ ஷாம், கேக்குதா? அண்ணா எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா, ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. நான் ஒன்று தெரியல, இது ஒன்று போகுது. இப்போ கேக்குதா ஷாம்?
ஹலோ கேக்குதுண்ணே. ஸ்கிரீன் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கியா? எனக்கு எதுவும் தெரியலையே. இல்லை வேறு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? ஆ. ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகுதா? தெரியும். ஏதோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஓகே ஓகே. இன்னொன்று ஷாம், முக்கியமான விஷயம். சொல்லுங்க. உனக்கு கோடிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வெப்சைட் இருக்குது சரியா, stackoverflow.com ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, சரிண்ணா. இதில் ஜென்ரலாக எல்லாருமே ஆன்சர் பண்ணிருக்காங்க ஏதாவது ஒரு கேள்வி இருந்ததுன்னா. ஸோ இதுலேயும் போய் சர்ச் பண்ண, அதாவது நீ வந்து கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். இப்போ நான் ரொம்ப சர்ச் பண்ணுறேன் பாரு, இதுவும் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்ணில் சும்மா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி கூகுளில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் யார் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதான் வரும். ஓகே, சரிண்ணா. அதில் போனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேள்வி இருக்கும், யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகேவா, அந்த கேள்வி எதிர படிச்சுப்பாரு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் இருக்கும். சரிண்ணா. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்சர் இருக்கு. எதுக்கு வந்து இந்த நம்பர் அதிகமாக இருக்கோ அதுதான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இது என்ன அர்த்தம்னா 93 பேருக்கு வந்து இந்த ஆன்சருக்கு லைக் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேண்ணா. இந்த ஆன்சருக்கு 8 பேர் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து இந்த ஆன்சருக்கு ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஆன்சருக்கு ஒருத்தர், அந்த மாதிரி. புரியுதுல்ல? புரியுதுண்ணா. ஸோ நீ இந்த வெப்சைட்டில் கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட்ல கேள்விக்கு பார்த்தீங்கன்னா கேள்விக்கு 49 பேர் எஸ் ஓகே கொடுத்தாங்க. அப்படின்னா 49 பேர் வந்து இந்த கேள்வி அவங்களும் தேடி இருக்காங்க, அவங்க இந்த கேள்வி ஏற்கனவே ஒருத்தன் போட்டதுனால அதுக்கு வந்து லைக் கொடுத்துருக்காங்க. சொல்றது புரியுதா? ஸோ நீ உனக்கு சீரியல் ஏதாவது டவுட் இருக்குன்னா கூகுளில் சர்ச் பண்ணிட்டு stackoverflow.com போடு. ஸோ தட் அதில் இருக்கிற சர்ச் வரும். அதில் போயிட்டு இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல 4-5 சர்ச் இருக்கு. எல்லாத்தையும் வேற ஓப்பன் பண்ணி பாரு. நீ கேட்ட கேள்வி எதில் இருக்குன்னு பாரு, உனக்கு தேவையான மாதிரி எதில் கேள்வி இருக்குன்னு பாரு, அது கீழே வந்து எதுக்கு பெஸ்ட் ஆன்சர் இருக்கோ அதை படிச்சு பாரு. ஓகேவா? சரிண்ணா. ஓகே. ஸோ நான் வந்து ரெஃபரன்ஸுக்கு தான் சொல்கிறேன். எங்கே எழுதி வச்சிருந்தேன் ஒரு இங்கே stackoverflow.com. ஓகே, ஓகே. நம்ம எதை பார்த்துட்டு இருந்தோமே, நம்ம டேட்டா டைப்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு கரெக்டாக. ஓகே, நவ் கம்ஸ் த ஸ்மால் கொஷின். ஓகே, இதுக்கு ஏன் கேரக்டர்னு பேர் வச்சிருக்காங்க? கிளியரா கேட்டுச்சு, அதுக்கப்புறம் கேட்கல. அப்படியா? ஒரு நிமிஷம் இருஷாம், ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் நான் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன், ஏன்னா பாப்பா தூங்குற பக்கத்தில், அதனால கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன். ஓகே, இப்போ கேட்குதா? கேட்குதா? ஓகே ஓகே. ஏதோ சொல்லணும்னு நினச்சேனே. நம்ம வந்து இப்போ எதுக்கு இது கேரக்டர்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நீ ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் இன்புட் வாங்குறன்னு வச்சுக்கோ, இல்லாட்டி ஒரு கேரக்டர் தான் நீ ஸ்டோர் பண்ணி. இப்போ நம்ம கேரக்டர்லாம் என்னது, ABCDEF தானே, இதான கேரக்டர், இது வரைக்கும் கரெக்டா? ஓகேண்ணா. இதையும் ஃபைனலாக இன்டர்னலாக ஸ்டோர் பண்ணணும்னா அவன் கடைசி அந்த பிட்டுக்கு தான் போய் ஆகணும். பைனரி லாங்குவேஜ். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்கின்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்தீங்கன்னா யாருக்குள்ள எழுதியிருப்பான் பாரு, அதாவது ஒரு கேரக்டருக்கும் ஏற்கனவே வந்து ஒரு கரஸ்பாண்டிங் நம்பர் கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிடையாது, வேற ஒரு நிமிஷம். நான் அந்த வரைக்கும் பாரு, இதான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு கேரக்டருக்கு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பாரு, ஸ்பேஸ்க்கு ஒரு நம்பர் இருக்குது, நம்பர் 32 தான் ஸ்பேஸ். ஓகே, அப்படியே கீழே வா,
கேபிட்டல் ஏக்கு 65 ஆரம்பிக்குது, கேபிட்டல் பினா ஆ 66, கேபிட்டல் சினா 67, ஆ அப்படியே கீழே போயிட்டு ஸ்மால் ஏனா 97 ஆரம்பிக்குது. ஆ ஸோ ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா 8 பிட்டை வச்சுக்கிட்டு எல்லா கேரக்டரும் டினோட் பண்ணிட்டானுங்க. சி ஸ்மால் ஏ டு ஸ்மால் இது ஓகேண்ணா 26 இருக்கா, அதே மாதிரி ம் கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இது 26 இருக்கு. அது இல்லாமல் ம் கீபோர்டில் மற்ற நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ஸ்பேஸ், செமிகோலன், எக்ஸ்க்ளமேஷன், அந்த மாதிரி நிறையா ஆமாண்ணா ஒன்று ஒரு கேரக்டர் வச்சிருக்கானுங்க. அதில் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு டேப்லர் கலம் போட்டு வச்சிட்டானுங்க. ஓகே, சரிண்ணா ம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 255 எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க அந்த நம்பர். ஸோ 0 to 255 எல்லா கேரக்டர்ஸையும் டினோட் பண்ணிடலாம். ஓகேண்ணா ஓகேவா? ஸோ அதனால தான் அதுக்கு ம் பேர் கேரக்டர்னு வச்சிருக்கானுங்க. ஏன்னா 8 பிட்டை வச்சுக்கிட்டு நீ ஆ ஹியூமன் ரீடபிள் ஃபார்முக்கு தேவையான எல்லா கேரக்டரையுமே டினோட் பண்ணிடலாம். ஓகேண்ணா ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆஸ்கியில் ஆ பார்த்தோம்ல, ஏனா 97 ஸ்டோர் ஆ பண்ணியிருக்கான்ல. 65 இல்லை ஸ்மால் ஏ ஓகே ஸ்மால் ஆ ஓகேண்ணா 97ல ஆ நான் இதை போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த வேரியபிள் கேரக்டர் ஏன்னு இருக்கா, ஆ இதில் ஸ்மால் ஏ ஸ்டோர் பண்ணுறேன். அதாவது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது ஆக்சுவல் கேரக்டர். ஓகே, ஓகேண்ணா இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்தா என்னன்னா புரியல. அது வந்து கேரக்டர். இப்போ ஓகேண்ணா ஏ ஆ ஈக்குவல் டு 100 கொடுக்குறல்ல. ஆ இப்போ ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள்லாம் மறந்துடலாம், சைஸ் ஆஃப் மறந்துடலாம். ஓகே, ஆ ஸோ சிஹெச்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதில் 100ன்னு ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகேண்ணா ஆ அதுக்கு என்ன நடக்குது பாரு, சிஹெச் 100 ஸ்டோர் பண்ணி என்னடா எப்படி வருது, ஒரு நான் எதுவுமே பிரிண்ட் பண்ணாம விட்டேன். ஆ சிஹெச் 100 ஸ்டோர் பண்ணி 100 பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஆமாண்ணா இப்போ அதே சிஹெச்சை நான் பர்சன்டேஜ் சியா பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, பர்சன்டேஜ் டினா என்ன அர்த்தம்னா டெசிமலாக பிரிண்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அதாவது நார்மல் நம்பர்ஸ், இன்டீஜர் தான். ஓகேண்ணா பர்சன்டேஜ் சினா அது என்ன அர்த்தம்னா ம் இந்த 100 எடுத்துகிட்டு போயிட்டு ம் எங்கடா அது, நான் வரேன். ஆஸ்கி கோட் அதுல வந்து அதனுடைய நம்பர் என்னன்னு சொல்லுவோம். அதோட கேரக்டர் என்னன்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகேண்ணா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 100 ஆஸ்கி கோடு கரஸ்பாண்டிங் கேரக்டர் என்னவோ அதை பிரிண்ட் பண்ணும். ஓகே எங்கடா 100 டி கரெக்டா? இப்போ ரன் பண்ணிக்கோங்க. என்ன எக்ஸ் வருது தப்பா பார்த்துட்டுனா, டெசிமல் 100 தானே, ஸ்மால் டி 1967 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்றிருக்காங்களா? எங்கடா இருக்கு, இதானே கேபிட்டல் எக்ஸ் வருது. எக்ஸ் என்னது 88 ஆச்சு, கணக்கு இடிக்குது. இது 88 வருது. ஆமாம் 88 கரெக்ட் தான். இங்கேயோ கணக்கு இடிச்சு, அந்த கம்பைலர்லயே போயிடுச்சு. கம்பைலர்லேயே பக்கான்றியா? சரி ஒன்று பண்ணலாம், ஸ்மால் ஏ போடலாம். ஸ்மால் ஏவை இது ஏன்னு பிரிண்ட் பண்ணணும் கரெக்டா? ஆ இது வந்து ஏக்குரிய ஆஸ்கி கூட பிரிண்ட் பண்ணணும் கரெக்டா? ஆமா ஓகே, சிங்கிள் கோட்ஸில் ஏ போட்டால் ஏ வரமாட்டுது, ஏதோ கணக்கு இடிக்குது. இது மாதிரி ஏ வரல, வேற ஏதோ வருது. ஏன் அந்த பர்சன்டேஜ் டின்னு ஒன்று கொடுத்துருக்கோம், அதை ஒருவேளை எடுத்துடலாம்னு இல்லை நினைக்கிறேன். இல்லை ஷாம் ஒரு இது 97 கரெக்ட்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஏன்னு போட்டால் 97 வருது. ஏ 97 ஸ்மால் ஏ, ஸ்மால் ஏ 97 இது ஆமா கரெக்ட் தான் இல்லையா? ஆ ஆ ஆனால் இங்கே ஏன் வந்து அது அப்படின்னா ஸ்மால் ஏக்கு 97 கரெக்ட் தான். ஆனால் இங்கே வந்து அது வந்து இவ்வளோ கேரக்டராக பிரிண்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன் கொஸ்டின் மார்க் போடுது?
நான் சொல்றது புரியுதா? புரியுதுண்ணா. அது சர்ச் பண்ணி பார்க்கலாம் நான் சொல்றேன். பர்சன்டேஜ் சி தானே சொல்றேன். இல்ல கரெக்ட் தான். அப்ப இங்க ஏதோ கணக்கு இருக்குது, ஏதோ தப்பு இல்லை. இங்க தப்பு இல்லை, இவன் கம்பைலர்ல ஏதோ தப்புன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. ஓ ஓகே ஓகே, நான் ரெண்டாவது இங்க கொடுக்கவே விஷயம் ஒரு சி தானே கொடுத்துருக்காது, வந்து இதுக்கு மட்டும் தானே. அடுத்து திரும்ப அதே கொடுத்தா இது வரும். நினைச்சேன் சரி ஒருவேளை இருக்காதோ என்னவோன்னு நினைச்சிட்டு. அது இப்ப கரெக்டா வருது சார். இப்ப 100 கொடுக்கலாம். இது 100 கொடுத்தனா தான் டி வருது பாரு. கரெக்டா? இப்பதான் அது கரெக்ட். ஸோ 100% டீன் போட்டீங்கன்னா அது 100ஆவே பிரிண்ட் பண்ணும். அது கேரக்டரா பிரிண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆஸ்கி டேபிள் போய் அந்த 100 கேரக்டர் எடுத்து பிரிண்ட் பண்ணுது. ஓகேண்ணா, புரிஞ்சிச்சுல்ல? ஓகே, ஃபைனலாக நம்ம இன்னைக்கு அட்லீஸ்ட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் எதோட நிறுத்திக்கலாம்னா, எது எப்படியோ உள்ள போய் ஸ்டோர் ஆக போகிறது இந்த டேட்டா டைப்ஸ் வச்சு மட்டும்தான். சரியா? ஓகேண்ணா. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு ஷாம். ஓகேவா? ஃப்ளோட்லாம் இருக்கு. ஃப்ளோட்னா டெசிமல். இது பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுல் நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியுது. பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம்லாம் எதுவும் ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக ஃப்ளோட்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஓகே, சும்மா இங்க பாருங்க. ஓகே, இப்போ இதுக்கு வா. ஓகே, நான் இன்னும் ஒரு சிலர் உங்ககிட்ட சொல்லலை. அதாவது இதுதான் வந்து மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுறது. சரியா? இது 3 6 சேர்த்து. ஓகே ஓகேண்ணா. நீ இதிலே பார்த்தீங்கன்னா நீ 4 பைட்ஸ் யூஸ் பண்ணாலே உன்னுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதான் போகுது. ஓகே, இதை விட பெருசாக உனக்கு வேணா என்ன பண்ணுவேன்? அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 பைட் வச்சும் இருக்கு. அது பேர் வந்து லாங். ஓகே, நீ சும்மா எடுத்து இப்படி பாரு, ஸ்டாண்டர்ட் சி டேட்டா டைப்ஸ் போட்டீங்கன்னா யாருமே இது ஒழுங்கா பதில் கொடுக்கல. லூஸ் மாதிரி கேள்வி போல. விக்கிபீடியா ரெஃபர் பண்ணுறியா? ஓகே, இப்போ நம்ம இந்த லிஸ்ட் வழியாக போகலாம் ஷாம். ஓகே, நம்ம கேர் பார்த்தோமா? கேர் பார்த்தோம், சைன்டு கேர் பார்த்தோம், அன்சைன்டு கேர் பார்த்தோம். கரெக்டா? 3மே 8 பிட்டு தான். அதே மாதிரியே ஷார்ட்டு, ஓகே வெறும் ஷார்ட்னு கூட சொல்லலாம் போல. ஷார்ட்ன்ட்டு பார்த்தோம். பட் நீ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நீ ஆக்சுவலாக கோடில் யூஸ் பண்ணனா இப்படி பண்ணி தான் கரெக்டாக. ஓகேண்ணா. ஸோ பேசிக்கலி என்னன்னா 8 பிட்டில் ஒரு டேட்டா டைப் இருக்குது, 16 பிட்டில் இருக்குது. 16 பிட்டுன்றது ஒன்றும் இல்லை, சைன்டு அன்சைன்டு அவ்வளோதான். அது 2ஆக இருக்கும். ஓகே, அதை விட்ட 32 பிட்டில் இருக்கு இல்லையா? இந்த வந்து அதை விட்ட 64 பிட்லையும் இருக்குது. 64 பிட்டுன்றது என்னன்னா என்னது, 4 பைட் இருக்கா? இது வந்து 8 பைட்டு. ஒரு டேட்டா ரேஞ்ச் ஆச்சு இந்த மாதிரி போகும். புரியுதுல்ல ஷாம்? ஹலோ ஷாம். கேக்குதுண்ணா, புரியுது. ஓகே ஓகே, 8 பிட்டுக்கு டேட்டா டைப் இது வரைக்கும் போகும். பவர் ஆஃப் 2 பவர் 8 -1 இது வரைக்கும் போகும். என்னடா இது? சாரி, 2 பவர் 64 ஒரு 8 போட்டுட்டேன். இவ்வளோ பெருசு போகும்.
ஓகே e⁻9ல போட்டிருக்க எக்ஸல் அப்படின்னா இன்ட்டு 10⁻9 இது இன்ட்டு 10⁻9 பெரிய நம்பரை போகும் இதை விட. ஆ அதை விட்டு ஃபுல்லாகவே காமிக்க மாட்டோம் ஏதோ ஓகே ஓகே அதை விட்டா இங்கே இப்போ ஃப்ளோட்னு ஒன்று இருக்கு. ஓகே ஆ ஃப்ளோட்னா அந்த டெசிமல் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணுறது. ஓகேண்ணா. பர்சன்டேஜ் ரஷன் இதுக்கு லைட்டா ஞாபகம் இருக்கு. அந்த 2πr அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல. ஓகே பேசிக்கலாக நீ இந்த பாயிண்ட் வச்சு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணவே முடியாது. ஆ மேலே இருக்கிறது யூஸ் பண்ணி கரெக்டா. ஆ ஸோ அந்த 2.1 இல்லாட்டி 5 டெசிமல் வேல்யூஸ் வருது இல்லை, பாயிண்ட் வச்சு வருது இல்லை, அது மாதிரி நீ ஸ்டோர் பண்ண ஒரே வழி ஃப்ளோட்டாக டிஃபைன் பண்ணோம், இல்லாட்டி டபுளாக டிஃபைன் பண்ணணும், இல்லாட்டி லாங் டபுளாக டிஃபைன் பண்ணணும். ஓகேண்ணா. ஓகேவா. இப்போ ஃப்ளோட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுக்குன்றதுக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக 32 பிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 32 பிட்டை அது வந்து இப்படி யூஸ் பண்ணாது. இப்படி யூஸ் பண்ணாது எங்கடா அது 32 உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு ஷாம். இது ஃப்ளோட்டுக்கு 32 பிட்டு கொடுக்குறாங்க, டபுளுக்கு 64 பிட்டு கொடுக்குறாங்க, லாங் டபுளுக்கு 128 பிட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா. இது வந்து 128 பிட் டேட்டா டைப். இந்த 128 பிட்டுக்குள்ள அவன் எப்படி வந்து அந்த டெசிமலை ஸ்டோர் பண்ணுறான்றது அவனுடைய இன்பில்ட் ஃபார்மேட். அதாவது எத்தனை பிட்டை வந்து அவன் டெசிமலுக்கு இந்தாண்ட யூஸ் பண்ணுவான், எத்தனை பிட் டெசிமலுக்கு அந்தாண்ட யூஸ் பண்ணுவான், எத்தனை பிட் பாசிட்டிவா நெகட்டிவா யூஸ் பண்ணுவான், பாசிட்டிவா நெகட்டிவ் யூஸ் பண்ணுவான், எத்தனை பிட் டெசிமல் சொல்லுவாங்கல்ல, மேண்டிஸா பார்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதாவது இப்போ இப்படி ஒரு டெசிமல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி ஒரு டெசிமல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ எங்கடாது ஒரு ஃப்ளோட் வந்து அது 32 பிட், அதாவது 4 பைட் கரெக்டா. டபுள்ன்றது வந்து 8 பைட், லாங் டபுள்ன்றது வந்து 128 பிட்ஸா. 128 பை 2 பை 8 எவ்வளோ? ஸோ 16 பைட்டு. 16. ஸோ இதே நம்பர் எல்லாத்துலேயுமே ஸ்டோர் பண்ணலாம் கரெக்டா. இதே நம்பரை எல்லாத்துலேயுமே ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த நம்பரை இந்த 4 பைட்டுக்குள்ளே எப்படி ஸ்டோர் பண்ணுறான்றது வந்து அது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் டீட்டெயில் அதுக்குள்ளே போவான்னு நினைக்கிறேன். சரிண்ணா. ஓகே. இப்போ நம்ம இந்த சைன்டு பிட்டுக்கு பார்த்தோம்ல, எம்எஸ்பியில் ஒரு பிட் இருக்குன்னு சொன்னோம்ல, அது மாதிரி இதுக்குள்ளே என்ன பண்ணுவான், இந்த டெசிமலுக்கு முன்னாடி வரத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பைட்ஸ் வச்சுருப்பான், டெசிமலுக்கு அப்புறமா வர்றது ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் பைட்ஸ் வச்சுருப்பான். அதே மாதிரி சைன்டுக்குன்னு ஒரு பைட் எங்கேயாச்சும் வச்சுருப்பான். ஓகேவா. அதெல்லாம் போதவில்லை, அவ்வளோ டீட்டெயில் தேவையில்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பட் அதுக்கும் ஒரு சைஸ் இருக்கும் ஃபைனலாக, அந்த டேட்டா டைப்புக்கும் ஒரு சைஸ் இருக்கும் ஃபைனலாக. ஓகே ஓகே இவ்வளோதான் பேசிக்ஸ். ஒன்று முக்கியமாக சொல்லணும்னு நினைச்சேன், நான் மறந்து போயிட்டேன். ஒன்று ஆரம்பித்தேன் அப்புறம் விட்டுட்டேன். இந்த சைன்டு பிட்டுக்கு எம்எஸ்பி பிட்டு சொன்னேன்னா, சைன்டு வேரியபிள் சைன்டு டேட்டா டைப்புக்கு ஒரு பிட் வந்து இந்த எம்எஸ்பி இருக்குல்ல, மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். ஆமாண்ணா. இதுதான் சைனுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னா சைன்டு பிட்டா. மீதி இருக்கிற 7 பிட்டு தான் வந்து ஆக்சுவல் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க கரெக்டாக. டேட்டாவுக்குன்னா இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது கரெக்டாக. ஸ்டோர் பண்ண இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் எடுத்துக்கலாம், 5 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், 5101. ஓகே ஓகேண்ணா. இப்போ 101 இதான் 5 இல்லையா. இப்போ +5னா இப்படியே தான் இருக்கும். அதாவது 0 வந்து எம்எஸ்பி வந்து 0னா பாசிட்டிவ்னு அர்த்தம். மீதி இருக்கிற நம்பரு டெசிமலாக கன்வெர்ட் பண்ணினா 5 வந்துடும். கரெக்ட். ஓகே ஓகேண்ணா. ஆனால் -5 வந்து இங்கே மட்டும் 1 ஆகிட்டா நெகட்டிவ் ஆகிடும் கரெக்டா. இப்படி மட்டும் 1 ஆகிட்டா நெகட்டிவ் ஆகிடலாம். மீதி இருக்கிற நம்பர் எடுத்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் 5 தான் வரும் கரெக்டா. இப்படி ஸ்டோர் பண்ணலாம். கரெக்ட், நான் சொல்றது புரியுதுல்ல. 5 வந்து அதாவது 5 வந்து 101னும்
-5 இப்படியும் ஸ்டோர் பண்ணலாம். இப்படி MSB 1 ஆகிட்டு மீதி இருக்கிறத எடுத்தா அதே 101 தான் கடைசியில. ஓகேண்ணா. ஆனா அப்படி ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும் அப்படி ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஓகே. நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு 2's காம்ப்ளிமெண்ட்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. நீ படிச்சிருப்பியான்னு தெரியல. அதாவது ஒரு நம்பருக்கும் 2's காம்ப்ளிமெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. நீ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நான் உனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லணுன்றதுக்காக தான் சொல்றேன். சரிண்ணா. ஸோ 2's காம்ப்ளிமெண்ட்னு ஒன்று இருக்கு ஷாம். ஓகே. ஒரு பைனரி நம்பருக்கும் அதோடைய கரஸ்பாண்டிங் 2's காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே. இப்போ பாரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. எங்கடா அது நம்ம 5 வந்து 101. ஹலோ ஷாம். ஓகே ஓகே. 5னா 101. அண்ணா ஓகே கேக்குதா? இப்போ கேக்குது ஷாம். 5னா 101. ஓகேண்ணா. இல்ல நான் சொல்றேன் 5னா 101 கரெக்ட்டா? கரெக்ட். புரியுது. இப்போ அதுக்கே வந்து ஒரு 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கலாம். 101க்கு 2's காம்ப்ளிமெண்ட் வந்து 011. ஓகேண்ணா. ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள உன்னுடைய கம்ப்யூட்டருக்குள்ள ஸ்டோர் பண்றப்ப நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் அந்த சைன்டு பிட்டை தவிர மீதி இருக்கிறது வந்து 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. ஓகேண்ணா. ஓகே. நான் சொல்றது புரியுதுல்ல? புரியுதுண்ணா. ஓகே. அதாவது நாளைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கறதுன்னு வச்சுக்கோங்க. 5ன்றது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா இப்படி ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்ட். ஓகேண்ணா. ஓகே. அதுவே -5ன்றது மைனஸ் MSB மட்டும் மாறாது. அப்படியே அந்த 1 இருக்கும். சைன் என்ன பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லணும். மீதி வந்து 2's காம்ப்ளிமெண்ட்ல இருக்கும். 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல இருக்கும். கரெக்ட். ஓகேண்ணா. ஓகேவா? ஓகே. இன்னொரு விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே. டெசிமல் ஃபார்மேட் உனக்கு தெரியும், பைனரி ஃபார்மேட் தெரியும். ஹெக்ஸாடெசிமல்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு தெரியுமா? கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. சரி, அது நான் சொல்றது காரணம் இருக்கு. நான் இதை கவர் பண்ணா உனக்கு புரிஞ்சிடும் ஏன் அதை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹெக்ஸாடெசிமல் ஒன்றும் இல்லை. இதை வரேன். டெசிமல் டு ஹெக்ஸ். ஓகே. ஹெக்ஸாடெசிமல் பாரு 0 to 5, அதாவது 10 வரைக்கும் 0 to 9 9 போகும். 10னா A, 15னா F. கரெக்டா? ஓகே. புரிஞ்சிருச்சுல்ல? இதுதான் ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல் வந்து 0 to F. ஹெக்ஸ்னா வந்து 16 ஷாம். ஓகே. ஓகேண்ணா. ஓகே. ஸோ பேசிக்கலி எப்படி டெசிமல்னா 0 to 9 வரைக்கும் போயிட்டு அப்புறமா 0 to 9 போகுது. அதுக்கப்புறம் ஒரு 1 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த 1 அப்படியே இருக்கும். திரும்ப 0 to 9 போக, திரும்ப 1 2 ஆகும். திரும்ப 0 to 9 போக, இதே மாதிரி 99 வரைக்கும் போக, அதுக்கப்புறம் 99க்கு அப்புறம் 100 இன்னொரு டிஜிட் ஆட் பண்ணிட்டு 1 போட்டு திரும்ப 0ல இருந்து ஆரம்பிப்போம். ரெண்டுத்தையும் கரெக்டா? அதே மாதிரி ஹெக்ஸ்ல வந்து 0 to F வரைக்கும் போகும். ஓகேவா? 9க்கு அப்புறம் A ஹெக்ஸ்ல ABCDEF போகும். F போன உடனே எப்படி இங்கே 10 போடுறோம், அதே மாதிரி Fக்கு அப்புறம் 10 வரும். ஆனா இந்த 10 வேற. ஹெக்ஸாடெசிமல் 10னா டெசிமல்ல 16னா இது தெரியுதுல்ல? ஓகேண்ணா. புரிஞ்சிச்சு. அதே மாதிரி போ. ஓகேவா? ஹெக்ஸாடெசிமலோட யூஸ் என்னன்னு சொல்றேன் கேளு. இங்க பாரு 15 இருக்கா? 15க்கு 4 பிட்டு தேவைப்படுது. 4 பிட்டு ஒண்ணா இருந்துச்சுன்னா 15. அதோட கரஸ்பாண்டிங் இது ஹெக்ஸ். ஓகே.
ஆ ஆ ஸோ நீ உன்னுடைய டேட்டா டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 பிட்டா பிரிக்கலாம். ஆ அதாவது இது வந்து 2 4 பிட், இது 4 பிட், இது 8 4 பிட். இது நம்ம இந்த 8 லாங்லாம் 4 மறந்துடலாம். லாங்லாம் மறந்துடலாம் ஆ ஓகே சரிண்ணா. ஓகேவா? ஸோ ம் ஒரு அன்சைன்டு கேரக்டரை 8 பிட் ம் இருக்கு. இப்போ 8 பிட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 4க்கு போகலாம். கரெக்டா? ம் ஒரு 4 பிட்டையும் இதுக்குள்ள குறிச்சிடலாம். ஆ ஓகே நான் இப்போ சிம்பிளாக சொல்லுங்க கேளு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகலாம். அடே எங்கடா அது? நான் இன்னொரு டெஸ்க்டாப் கிரியேட் பண்ண உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இதை மட்டும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆஃபீஸ் தேவையெல்லாம் இருக்கா? எதுக்கு உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவானே? சரி, இது பண்ண கட் புரியுது பண்ணி புரியுது. போக வேண்டியது எல்லாம். அது என்னமோ சொன்னேன். இப்போ பார்க்க இப்போ நல்லா பார்த்துக்கோ. இப்போ 100ன்ற ஆ ஓகே இப்படி சிம்பிளாக எடுக்கிறேன். 15ன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகே ஆ இது வந்து டெசிமலாக பிரிண்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஆ கேரக்டர் மறந்துடலாம். நம்மளுக்கு கேரக்டர் தேவையில்லை இப்போ. ஓகே பர்சன்டேஜ் சி ஓகேண்ணா. ஹெக்ஸாடெசிமல் ஆ ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணும்னா பர்சன்டேஜ் எக்ஸ்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஓகே ஓகேண்ணா. இப்போ ரன் ம் பண்ணுறேன். என்ன பண்ணுது சார்? எஃப்னு பிரிண்ட் பண்ணுது. கரெக்டா? ஆ ஏன்னா 15னா எஃப் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஐயோ அந்த எக்ஸல் ஷீட் அங்கே இருக்கா? ஓகேண்ணா. எப்படி நான் அதை கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் ப்ராப்ளம். சரிதான் 15னா எஃப் ஆனா எனக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்சுச்சுல? ஓகே ஆ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீ வந்து இப்போ ஓகே ஓகே 16 ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அதுக்கு பதில் 15 பேர் 16 போடுறேன். ஆ அப்போ ஹெக்ஸில் 10ன்னு வருது. கரெக்டா? இது கரெக்டா? ஆ 255 போடுறேன். என்ன வரும்? 255 ஆக்சுவலாக இது தப்பு. இதை விட்டுரு. ஆ சரிண்ணா. ஓகே ஓகே இது வந்து ஓகே இப்படி போகிறேன். சைண்டாக இருக்கிறதுனால அது டூஸ் காம்ப்ளிமெண்ட் போகுது. அது அதான் மறந்துடு. இப்போ பாரு அன்சைன்டு கேர்னா 0 to 255 போடலாம். கரெக்டா? ஆ ஓகே. நான் 25 மேக்ஸிமம் நம்பர் போடுறேன். கரெக்டா? ம் அப்படின்னா எஃப்எஃப் வருது. ஏன்? ஆ நம்ம போகலாம். அந்த எக்ஸல் ஷீட்டுக்கு போகலாம். ஸோ 255க்கு என்னன்னு பார்ப்போமா? 255க்கு 8 பிட்டுமே 1. ஆ நம்ம என்ன பார்த்தோம்? 4 பிட்டு 1ன்னா ஒரு எஃப், இன்னொரு 4 பிட்டு 1க்கு இன்னொரு எஃப். ஓகேண்ணா. புரிஞ்சிருச்சா? ம் ஸோ ஹெக்ஸில் பிரிண்ட் பண்ணுறதுனால உனக்கு என்ன யூஸ்னா, சரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெசிமலோ பைனரியோ ஹெக்ஸோ ஃபைனலாக உள்ள ஸ்டோர் ஆக போகிறது பைனரி ஃபார்மேட்டில் தான். கரெக்டாக? ஆ ஸோ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம்ல. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் பர்சன்டேஜ் சியும் போடுறேன். ஓகேண்ணா. ஓகே நீ புரிஞ்ச வேண்டியது ஒன்று தான். உள்ளே போய் டேட்டா ஸ்டோர் ஆகிறப்ப கடைசியாக ஒரு பைனரி ஃபார்மேட் தான் ஸ்டோர் ஆகுது. ஓகே ம் அதை நீ பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன விதமாக பார்க்குறியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ பிரிண்ட் பண்ணுது. அவ்வளோதான். இது டெசிமலாக பார்த்தீங்கன்னா அது இருக்கிற டெசிமலாக பிரிண்ட் பண்ணுது. ஹெக்ஸா டெசிமலாக பார்த்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் ஹெக்ஸா டெசிமல் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுது. கேரக்டராக பார்த்தீங்கன்னா இந்த 255 கரஸ்பாண்டிங் ஹேஸ் கொடுனாவோ அதை கேரக்டர் இல்ல. அதான் இல்லை போல ஏதோ ஸ்பெஷல் கேரக்டர் போல. ஆ 176 இதோட முடிஞ்ச மாதிரி இருந்ததுண்ணா. சரி ஏதோ ஒன்று போடலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 127 ஆ சரி. 127க்கு எதுவும் இல்லை போல. சரி 100ன்னு போடுறேன். பாரு டெசிமல்ல 100 100, ஹெக்ஸா டெசிமல்ல 64, 64னா 100. ஓகேவா? ஓகேண்ணா. இந்த 100க்கான கரஸ்பாண்டிங் கேரக்டர் வந்து டி. ஓகே நான் உனக்கு ஹெக்ஸா டெசிமல்ல எடுத்து வந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அது இப்போதைக்கு வேணா உனக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் மறந்துடு. ஹெக்ஸா டெசிமல். ஓகே நம்ம அப்புறமா பின்னாடி போகும். இல்ல ஓகே கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. ஓகே
அதாவது ஹெக்ஸாடெசிமல் எங்க ஹெல்ப் பண்ணும்னா இந்த 64 வச்சே நீ கண்டுபிடிச்சிடலாம் எந்தெந்த பிட்லாம் செட் ஆகுது. ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் 4 பிட்டுக்கு, அடுத்த கேரக்டர் வந்து அடுத்த 4 பிட்டுக்கு நீ டைரக்டா பிரிச்சுக்கலாம். டெசிமல் 100 வச்சுக்கிட்டு உனக்கு இதை பைனரி கன்வெர்ட் பண்றது கஷ்டம். ஆனா ஹெக்ஸாடெசிமல் நீ பைனரி கன்வெர்ட் பண்றது ஈஸி. ஏன்னா இந்த 4க்கு பைனரி எவ்வளோ 100. ஓகேண்ணா. கரெக்டா? சரி நான் ஒரு நிமிஷம் 64 சொல்றேன் கேளு. இந்த 64 எடுத்து நம்ம கால்குலேட்டர் போவோம். என்னடா ஆனா எனக்கு புரிஞ்சிச்சு என்ன சொல்ல வரானே. இப்போ வந்து அந்த 4 அது பிரிஞ்சிடும். அதுக்கப்புறமா 4 உடைய வேல்யூ என்ன 6 ஓட வேல்யூ என்னன்னு போட்டா நமக்கு பைனரி லாங்குவேஜ்ல 64 என்னன்னு தெரிஞ்சிடும். 8 பிட்டும் கிடைச்சிடும். ஓகேண்ணா. அதாவது ஒரு கேரக்டரை வந்து நீ ஹெக்ஸாடெசிமல்ல பிரிண்ட் பண்ணினா அது ரெண்டு ஓகே ஓகே. இன்னொரு சின்ன டெர்மினாலஜி இருக்கு, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்றேன். என்னடா இது எப்படி போகுது? இது பிட்டா, இது பிட்டு, இது பைட் இல்லையா? 8 பிட்டு சேர்த்து ஒரு பைட். இது இல்லாம இன்னொரு டெர்மினாலஜி இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் இங்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் ஆஃப் நிபிள்ஸ்னு ஒரு டெர்மினாலஜி இருக்கு. நிபிள்னா என்னன்னா 4 பிட்டு சேர்ந்தது ஒரு நிபிள். ஓகேவா? அதாவது ஒரு ஹெக்ஸா டெசிமல் கேரக்டரால ஒரு நிபிளை குறிக்கலாம். அதாவது எஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பிட்டு குறிக்கலாம் ஒரு நிபிள். ஸோ அப்போ நம்ம பிரிண்ட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ. பிரிண்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் ஒரு கேரக்டர் ஆஃப் ஈச் ஹெக்ஸாடெசிமல் கரஸ்பாண்ட்ஸ் டு 1 நிபிள் which is basically 4 bits. கரெக்டா? ஸோ நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு கேரக்டர் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா 2 நிபிளாக பிரிண்ட் ஆகும். நீ அந்த 2 நிபிளை வச்சுக்கிட்டே இந்த 4 பிட்டுன்னா இந்த 4 பிட்டான்னு கண்டுபிடிச்சி அந்த பைனரி ஃபார்மேட் குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேண்ணா. இப்போ மாத்திரம் பாரு. இப்போ அன்சைன் இன்ட் ஆக்குறேன்னு வச்சுக்கோ. ஒரு பெரிய நம்பரை போட போகிறேன். ஓகே. ஐயோ பவர் ஆஃப் ஒரு விஷயம் இல்லை. ஓகே, இப்போ பெரிய நம்பர் ஏதோ இப்போ நம்பர் போடுறேன் சார். ஓகே, நம்மளுக்கு அன்சைன் இன்ட் எவ்வளோ தூரம் போகும் தெரியும்? அன்சைன் இன்ட்டுக்கு பெரிய டேட்டா ரேஞ்ச் இருக்கு, ஞாபகம் இருக்கா? 2 power 32 minus 1. இங்க பாரு. இப்போ இதுக்கு பைனரி ஃபார்மேட் கண்டுபிடிக்கணும்னா கஷ்டம். ஆனா ஹெக்ஸாடெசிமல்ல பிரிண்ட் பண்ணின்னு வச்சுக்கோ, நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது 4 பிட்டு, இது 4 பிட்டு, ஒன்றுத்தையும் 4 பிட்டு குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமாக சேர்த்துனா எத்தனை பிட்டு வருது அத்தனை பிட்டு தேவைப்படு யூஸ் ஆகுதுன்னு இருக்கும் இந்த நம்பருக்கு. இதுவே அன்சைன்ட் இன்ட்டை வந்து நம்ம கேரக்டராக பிரிண்டே பண்ணக்கூடாது. கரெக்டா? இது தப்பு. இவ்வளோ பெரிய நம்பர் கேரக்டராக பிரிண்டே பண்ணக்கூடாது. ஏன்னா கேரக்டர் வந்து 255 தான் இருக்கும். ஓகேண்ணா. ஓகே, உனக்கு இப்பெல்லாம் புரிஞ்சிருச்சு லட்சா? புரிஞ்சிச்சுண்ணா. ஓகே, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று தான். அதாவது வெரி ஃபியூ டேட்டா டைப்ஸ் தான் இருக்குது சியில். சரியா? நம்ம இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த ஆறு ஞாபகம் வச்சுக்கலாம். கேர் ஷார்ட் இன்ட் இந்த ஆறு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிண்ணா. நீ என்னதான் நீ இதை வச்சுக்கிட்டு தான் சுற்றி இப்போ பார்த்தியா, இதை வச்சுட்டு நான் ஹெக்ஸில் பிரிண்ட் பண்ணுறேன். எங்கடா அது? ஐயோ அது அங்கே போதா? அதாவது அது உள்ளே போய் நம்ம ஓகே நான் இதை புரிஞ்சுக்கிட்டியா? அதே இன்ஃபர்மேஷனை நான் வேற வேற மாதிரி பார்க்குறேன், அதான் அர்த்தம். ஓகேண்ணா, அது புரியுது. அதாவது அதே பிட் பேட்டர்னை நான் வேற வேற மாதிரி பார்க்குறேன், அதான் அர்த்தம். கரெக்டா? ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சு கேஷம். அவ்வளோதான். ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் டுடே. பேசிக்கலாக என்னென்னா உள்ளே போய் ஸ்டோர் ஆகிறது பிட் பேட்டர்னில் தான். கரெக்டா? நமக்கு நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷனுக்கு என்ன டேட்டா டைப் வேணும் நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஓகே ஓகேண்ணா. நம்ம எப்படி டேட்டா டைப் சூஸ் பண்ணோம்னா, நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஸ்டோர் பண்ணி. இப்போ டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீ இது கூட ஸ்டோர் பண்ணலாம், இது அன்சைன் இன் கூட யூஸ் பண்ணலாம்.
ஆ ஆனா அது தேவையில்ல. ஓகேண்ணா. கரெக்ட்டா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஆ ப்ளஸ் மைனஸ்க்கு போலாம். ஏன் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணணும். அத விட அதிகமா ஏன் போகக்கூடாது? ஆ நான் ஸ்டோரேஜ் கேட்குறது இருக்கும். ஸோ பேசிக்கலா நீ ஒரு ப்ரோகிராம் எழுதுற. அதில இது மாரி ஒரு 1000 வேரியபிள் டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோ. ஆ ஸோ 1000 இன்ட்டு 4 பைட்டு தேவை. கரெக்ட்டா? ஆமா. ஸோ உனக்கு 4000 பைட் வந்து எதுக்கு தேவை? உன் வேரியபிளுக்கு மட்டுமே தேவை. சப்போஸ் அதுவே ஆ வந்து நீ ஸ்டோர் பண்றது எல்லாமே டேட்ன்னு வச்சுக்கோ. டிஃபரெண்ட் டேட்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஆ நீ ஒரு பைட் டிக்ளேர் பண்ணியிருந்தீன்னா 1000 பைட்லயே முடிஞ்சிரும். ஆ ஸோ இந்த மெமரி எங்க தேவைப்படுதுன்னா, நீ ஒரு ப்ரோகிராம் எழுதி ரன் பண்றேன்னு வச்சுக்கோ. அட போங்கடா. இப்போ இப்போ ஒரு குட்டி ப்ரோகிராம் எழுதி ரன் பண்றோம் இல்லையா? ஆ இது மாரி எழுதி ரன் பண்ணா என்ன ஆகும்னா, ஓகே அந்த டீட்டெயிலுக்கு அடுத்தது போலாம். பட் ஒரு சின்ன இன்புட் மட்டும் குடுத்துர்றேன். நம்ம ரேண்டம் ஆக்சஸ் ஆ மெமரின்னு ஒண்ணு இருக்குல்ல ரேம்ன்னு. இருக்குண்ணே. புரியுது. நான் சொல்றேன். ஆ அந்த ப்ரோகிராம ரன் பண்றதுக்காக அது எடுத்துக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால ப்ராசஸ் சீக்கிரமா முடிஞ்சிரும் அதானே? ப்ராசஸ் சீக்கிரமா முடிஞ்சிரும்லாம் இல்ல. இது 2த்துக்கும் ஒரே வேலை தான். நீ நீ பாரேன். இந்த ப்ரோகிராமுக்கு ஓகே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100 தான் இங்க போட போறோம்னு வச்சுக்கோ. ஓகே. ஆ இப்போ இந்த இடத்துல அன்சைன்ட் இன்ட்ன்னு போட்டாலும் வேலை செய்யும். அன்சைன்ட் கேர்ன்னு போட்டாலும் வேலை செய்யும். கரெக்ட்டா? ஆ கரெக்ட். ஏன்னா 100 தான் உன் டேட்டா ரேஞ்ச். 100க்குள்ள இது எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஐ மீன் பெர்சன்டேஜ் சியும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இப்போ நான் அன்சைன்ட் இன்ட்ன்னு போட்டு பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஆகும். ஏன்னா 100க்கான கேரக்டர் இருக்கு. ஆ ஆனா இந்த லைனுக்கும் சாரி ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து இப்படி ப்ரோகிராம் எழுதுறன்னு வச்சுக்கோ. ஆ நான் வந்து இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோ. ஆ ஓகே. மத்த கோடெல்லாம் அதே தான். ஓகேவா? ஓகே ஓகேண்ணா. நீ ரன் பண்ண என்ன ஆகும்னா ரேம்ல உனக்கு 1 பைட் அலோகேட் ஆகும். ஆ நான் ரன் பண்ணேன் எனக்கு 4 பைட் அலோகேட் ஆகும். ஆ கரெக்டா? இப்போ ஓகேண்ணா. உன் ப்ரோகிராம் பெஸ்ட்டா என் ப்ரோகிராம் பெஸ்ட்டா? இது சீக்கிரமா முடிஞ்சிருது. இல்ல சரி இல்ல கம்மியா இருக்கு அதனால. கரெக்ட். ஸோ எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா 2 விஷயம் முக்கியம். அந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ ஆ மெமரி யூஸ் ஆகுதுன்றது முக்கியம். ஆ அந்த ப்ரோக்ராம் ஓகே அடுத்த பார்ட்டுக்கு நம்ம அப்புறமா போகலாம். ஓகே இப்போதைக்கு மெமரி பற்றி மட்டும் பேசுவோம். ஓகே. ஓகேண்ணா. ஸோ ஒரு ப்ரோக்ராமுக்கு 2 விஷயம் முக்கியம் ஷாம். 2வது விஷயத்துக்கு நம்ம அப்புறமா போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மெமரி. ஓகே. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தது ஃபுல்லாக ஓகே. மெமரி சம்மந்தமாக தானே. ஆ ஸோ ஒரு ப்ரோக்ராமில் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக மெமரி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இட் இஸ் எஃபிஷியன்ட். ஆ ஏன்னா இப்போ நீ உன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுற அது இப்போ ரேமில் ரன் ஆகுது இல்லையா? ஆ அந்த ரேமில் எப்படி ரன் ஆகுது இப்போ பாரு. இப்போ என்னோட லேப்டாப்பில் ஒரு ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. என் லேப்டாப்பில் இருக்கிற ரேமில் போய் ரன் ஆகுது. அது யார் ரன் பண்ண வைக்கிறா? இந்த விண்டோஸ் ரன் பண்ண வைக்கிது. கரெக்டாக? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ண வைக்குது. சப்போஸ் இது லேப்டாப்பை விட்டுடு. இது வந்து ஒரு ஜென்ரல் சர்வர்னு வச்சுக்கோ. சர்வர்னா அந்த மிஷினுக்கு நிறைய பேர் கனெக்ட் பண்ணி வேலை செய்யலாம். ஒரே ரேம் ஒரே ஹார்ட்வேரில் 100 பேர் கனெக்ட் பண்ணி வேலை செய்யலாம். ஓகே. ஆ ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ப்ரோக்ராம் ரன் பண்ணுவாங்க. கரெக்டா? ஆ ஸோ ஃபைனலாக இப்போ அந்த ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10,000 பேர் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. 10,000 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகும். ஓகே. ஆ ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேரோட ரேமுக்கு தான் போகும். ஏன்னா அது ஒரே ரேம் தான் இருக்குது. ஆ ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சின்ன ப்ரோக்ராம். குட்டி கொண்டு ஒரு ப்ரோக்ராம். ஆனால் இது மாதிரி ஒரு 10,000 பேர் எழுதுறான்னா ஆ அந்த 10,000 பேருடைய ப்ரோக்ராமையும் தனித்தனியாக ரன் பண்ணோம் இல்லையா? அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்து ரன் பண்ணோம். ஆ ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு 10,000 ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கும்
நீ எழுதியிருந்தீங்கன்னா 1 பைட்டு தேவை, நான் எழுதியிருந்தேன்னா 4 பைட்டு தேவை. ஆ. அப்படி பார்த்தீங்கன்னா எது இருக்கிறதுலே கம்மியான மெமரியோ அதுதானே அது எஃபிஷியன்ட். ஏன்னா அது ஃபைனலாக அதோடைய ரேம் தான் யூஸ் பண்ண போகுது. அதோட ரேம் எப்படின்னா 4 GB ரேம், 8 GB ரேம், அது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸ் தானே இருக்கும். ஆமா. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கிவன் அ ப்ரோக்ராம் இட் ஷுட் கன்சியூம் ஆஸ் மினிமல் மெமரி as பாசிபிள். அவ்வளோதான். ஓகேண்ணா. ஏன்னா உனக்கு தெரியாது இன்னைக்கு தேதிக்கு இது குட்டி ப்ரோக்ராம், நாளைக்கு இதே மாதிரி இதை காப்பி அடிச்சு ஒரு 100 பேர் கூட எழுதலாம், அந்த 100ம் சேர்ந்து கடைசியாக ஒரு ரேமில் ஓடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நாட் கன்சியூம் மோர் மெமரி தேன் வாட் இஸ் ரிக்வயர்டு. அதுதான் பாட்டம் லைன். கரெக்டா? ஓகே. ஸோ அதனால் வந்து இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணால் இதுதான் பெஸ்ட். ஏன்னா இந்த வேலையை பண்ணுறதுக்கு 1 பைட்டு போதும். ஓகே. புரிஞ்சிருச்சு இல்லை? ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சிங்கன்னா நம்ம வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணுறப்ப அந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியணும். என்ன டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண போகுது நமக்கு முன்னாடியே தெரியணும். ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரஸ்பாண்டிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். அதை விட அதிகமாக சூஸ் பண்ணக்கூடாது. சூஸ் பண்ணால் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸ். ஓகேண்ணா. ஓகேவா? அவ்வளோதான் ஷேம். ஐ திங்க் வி ஆர் டன் ஃபார் இது. ஓகே. நீ வேணா போய் அடுத்து இந்த சும்மா ஃப்ரீ டைமில் என்ன பாருன்னா இந்த டேட்டா டைப்ஸ் பற்றி சும்மா படிச்சுப்பாரு. பேசிக் டேட்டா டைப்ஸ் இன் சி அப்படின்னு போட்டு சும்மா படிச்சுப்பாரு. ஓகேண்ணா. நான் திருப்பி எல்லாத்தையும் படிச்சுப்பாரு. நம்ம சொன்னதே தான் இருக்கும். நம்ம சொன்னதால் அதாவது ஓப்பன் பண்ணி பார்க்கணும். என்னமோ வந்து இங்கே இருப்பார் கேர் ஷார்ட் இன்ட்டு லாங் லாங் லாங். ஸோ ஒன்றுத்துக்கு சைஸ் போட்டிருக்கான். அந்த சைஸை பேஸ் பண்ணி அது ரேஞ்ச் போட்டிருக்கான் பாரு, பெருசாக போகுது. ஓகேண்ணா. ஓகேவா? அவ்வளோதான் ஷாம். இன்னைக்கு இது போதும். அது மீதி அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே. ஓகேண்ணா. இந்த மெயில் அனுப்பிச்சி விட்ருக்கேன். நான் ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணது எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த டெஸ்க்டாப்பில் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகுமா? இது எனக்கு தெரியாமல் போயிடுது. இங்கே இருக்கிறது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். அந்த எக்ஸல் ஷீட்லாம் காமிச்சு வராதா? இது வேற எக்ஸல் ஷீட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடு. இல்லை, நான் எக்ஸல் ஷீட் ஒன்று அனுப்பிச்சி விட்டுறேன். ஓகே. இந்த ரெக்கார்டிங் எங்கே இருக்கு? இது ரெக்கார்ட் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியல எனக்கு. இது மீட்டிங் முடிகிற வரைக்கும் ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன்.